இது வந்து கேல்கரி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து டுவோர்ட்ஸ் பேன்ஃப் போகிற இடம். 3 ஹவர்ஸ் மொத்தம் எங்களுக்கு ட்ராவல் டைம் எடுத்தது. பேன்ஃப்ன்றது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு அந்த சைட் சீயிங் அந்த டூரிஸ்ட் சிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்க்குறதுக்கு 1000 கண்கள் வேணுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. எதை வீடியோ எடுக்கிறது எதை மிஸ் பண்ணுறதுனே தெரியல. அங்கே பேன்ஃப் போயிட்டு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஃபுட் ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்டோம். ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் டேரோ பபிள் டீ, அது என்னோட ரொம்ப ஃபேவரட் அது. ஸோ அது மட்டும் நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இங்கே பேன்ஃப் நம்ம போகிறோம் அப்படின்னா, யாராச்சும் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டிரான்சிட் பாஸ் வேணும். அதாவது வெறும் சிட்டியை நம்ம சுற்றி பார்க்குறோம் அப்படின்னாலே வேணும். அந்த டிரான்சிட் பாஸ் வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே வந்து எடுத்துட்டோம். ஆன்லைனில் எடுத்தாலும் அதை பிரிண்ட் பண்ணி நம்மளோட டேஷ்போர்டில் விசிபிளாக வைக்க சொல்லியிருந்தாங்க. அதை வச்சா தான் வந்து நம்ம வந்து அந்த பேன்ஃப் சிட்டி நம்ம சுற்றி பார்க்கும்போது இன்கேஸ் யாராச்சும் நம்மளை வந்து கேட்குறாங்க காப்ஸ்னால் நம்ம அதை வந்து ஈஸியாக காட்ட முடியும். மற்றபடி நீங்கள் பேன்ஃப் போகிறீங்க அப்படின்னா நம்ம வெளியேருந்து ஸ்டே பண்ணிவிட்டு போகிறத விட பேன்ஃப்லேயே ஹோட்டல்ஸ் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க முடியும். ஏன்னா ஒரு நாள் போதாது பேன்ஃப் சுற்றி பார்க்குறதுக்கு. குறைஞ்சது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 2 டேஸாவது, ஃபுல் 2 டேஸ் நமக்கு வந்து டைம் வந்து தேவை. சைட் சீயிங்கை மட்டும் இல்லாமல் நிறைய அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இங்கே இருக்குது. ஹைக்கிங் போகிறது, அந்த கேபிள் கார்ட்டில் வந்து போகிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒன்றுத்துக்கும் 3லேருந்து 4 மணி நேரம் வந்து ஸ்பெண்ட் ஆகும். டோட்டலாக பேன்ஃபில் மட்டும் நம்ம செலவு அப்படின்னு ஸ்டே ஹோட்டலோடு நம்ம செலவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு $500லேருந்து ஒரு $700 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். அது உங்களோட ஃபேமிலி சைஸை பொறுத்தளவுக்கு. ஆனால் வர்த்து தாங்க இதை பார்க்குறது. நாங்கள் வந்து வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசனில் போனோம். அப்போவே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து மலையில் எல்லாமே வந்து ஸ்னோவாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து வெதரை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருந்தது. பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஹெவி ஜாக்கெட்ஸ் போட்டு போகணும் அப்படின்னு இல்லை. ஒரு ஹூடி போட்டு போனாலே வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்தது. ட்ரைவும் நம்ம காரில் போகிறத விட அங்கேயே வந்து டிரான்சிட் இருக்கும். அந்த மாதிரி டிரான்சிட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.